சொல்லுவார்கள். சக்தி சிவபோகம் என்று சொல்லுவார்கள். அந்த அம்மையப்பர் ஆலயத்தை ஆண்டவர் பூஜை செய்தார். ஒரு பிராமணர் சிவபாப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தனர். சிவபாப்பா என்று சொல்லக்கூடிய அந்தனருக்கு ஆண்டவர் பூஜை செய்வார். இறைவனர்களால் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சிவபாப்பா பெற்றெடுத்த ஆண் குழந்தைக்கு பேரம்மா சுட்டினார். வேறவன் என்று வீடு சுட்டினார். வேறவன் என்று அழகாக திருநாம பேரை சுட்டி வரக்கூடிய என்னவாச்சது? வேறவன் என்று பேரு மட்டும் வளர்த்தார் சிவகாமி. அதே அம்மையப்பர் ஆலயத்தில் நாட்டோட நாட்டியமாடி வருகின்றாய் சிவகாமி என்று சொல்லக்கூடிய தாஸ். இப்படி இந்த சிவகாமியாரவர் இவந்தோறும் அந்த அம்மையப்பர் நாட்டியமாடி வருகின்றார். அறுபத்தோரு தாசிக்கும் தலைமை தாசி சிவகாமி தாசி. நாட்டியமாடி இருக்கக்கூடிய சிவகாமிக்கு நாளாக குழந்தை என்பதே இல்லை. எத்தனை காலம் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். அப்படிதான் அப்படி இருந்தாலும் எனக்கு பிறகு இந்த நாட்டிற்கு அவருக்கு குழந்தை இல்லையே என்று இருவரை நோக்கி மனமுடிய வேண்டினார். சிவகாமி இல்லாத சிவகாமி தாசி அந்தாது பெண்களுக்கு பகவானை தெரிவித்தாய். இல்லது பல கால கற்பகோடு